Rehoboth New Life Assembly presents Voice of Victory. மீகா 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். அது மாத்திரமல்ல, சத்துரு அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யாரை கர்த்தர் சொல்கிறார்? வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட. ஆமென். இந்த சாத்தான் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டினா, இந்த மனு குலத்தை அழிக்கும்படியாக உள்ளத்தில் ஒரு பெரிய திட்டமே இட்டான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் ஆண்டவருக்கு மேலாக நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது, அதனோட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. உலகம் அனைத்திலும் மோசம் போக்குற பிசாசு எங்க தள்ளப்பட தெரியுமா? எங்க தள்ளப்பட தெரியுமா? தள்ளப்பட்டது பூமியில தான் தள்ளப்பட்டான். சரிங்களா? அது அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், நீ குடியிருக்கிற இடத்துல நிறைய பழிப்பிடங்கள் அப்படிலாம் இருக்குமானா அந்த இடம்லாம் சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள். சரிங்களா? தள்ளப்பட்டான். சரிங்களா? அவன் பேர் தள்ளப்பட்டவன். சரிங்களா? அவன் தள்ளப்பட்டவன் தூதனா இருந்தவன் சாத்தானா மாறிட்டான். அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டினா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகியால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவளே களிகூறுகள். பரலோகத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கார். களிகூறுகள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவளே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் பூமியில் இறங்கியிருக்கிறான். பூமியில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆபத்து. ஆமென். ஆபத்து காலத்தில் இயேசு யார்? அனுகூலமான துணையானவர். ஆபத்தை கொடுக்கிறவன் யாரு? பிசாசு, பழைய வலு சர்ப்பம் பிசாசு. அந்த பிசாசு தான் இந்த பூமியில் இறங்கிட்டான். பிசாசை கண்ணால் பார்க்க முடியாது, பூமியில் இறங்கியிருக்கான். இறங்கிட்டா அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடம் தான் அந்த இடம் தான் இல்லை, அவன் இருக்கிறான். சரிங்களா? அவன் இருக்கிற இடத்துல ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சம்திங் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆபத்து இருந்துச்சுனாலே, ஏதோ ஒரு டேஞ்சரஸாக இருந்தாலே அதுக்கு பின்னால் சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, நேற்றெல்லாம் நிறைய இடத்துல வெடி வெடித்து நிறைய மக்கள் காயப்பட்டாங்க. நிறைய மக்கள் ஆஸ்பத்திரி முழுசுமாக நிறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபத்து. பூமியில் இறங்கினபடியால் ஆபத்து. தேவையில்லாமல் அவங்க நல்ல ஒரு பாதுகாப்போடு தான் கொண்டு போய் வெடிக்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப ஆபத்து, டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் ஜனங்கள் தள்ளப்படுறாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆபத்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் மென்டலி ஆபத்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபைனான்ஸில், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் அதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஏதோ தீமை நடக்குதுன்னா அதுக்கு ஆண்டவர் கிடையவே கிடையாது.
திருத்தமா அழுத்தமா புரிஞ்சுக்கணும். பூமியில ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப அந்த ஆபத்துக்கெல்லாம் பின்னால் இருக்கிறவனுக்கு பேரு சாத்தான். பழைய பாம்பு, பாம்பல கண்ணால பார்க்க முடியல, ஆனா பாம்பு குறித்த எண்ணங்கள், பாம்பு இருக்கிற மாதிரி உணர்வுகள், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குமானா அங்க என்ன செய்யுதுன்னா சாத்தானுடைய ஆக்கிரமிப்பு இருக்குன்னு அர்த்தம். கவனிங்க. அப்ப இங்க ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆபத்து காலத்துல அவர் நமக்கு அனுகூலமானவர், அவர் தான் நமக்கு தஞ்சமானவர். ஆகிய ஆபத்தை மேற்கொள்ள முடியுமா? 100% மேற்கொள்ள முடியும். வேதத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை, யாரு? நீங்கள் நான் தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுறலும் இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவருடனே கூட யுத்தம் பண்ண போயிட்டு. யுத்தம் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம லைஃப்ல நம்ம உலகத்துல வாழும் பொழுது நமக்கு ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் கண்ணுக்கு தெரியாத யுத்தம். திரும்ப நான் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. நமக்கு ஒரு யுத்தம் நடக்குது, அது ஸ்பெசிபிக்கா மனு உலகத்துக்கே யுத்தம் நடக்குது. அதுலயும் பர்டிகுலரா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் நடக்க தான் செய்யும். அந்த யுத்தம் நடக்கும் பொழுது, அந்த யுத்தம் நடக்குது. நம்ம இப்போ நேராக ஒரு மனுஷனை பார்த்தா பாருங்களேன், அகஸ்டின் வாப்பா நீ. அகஸ்டின் பார்த்தா கொழுன்னு இருக்கிறாரு, அப்படி நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாரு. பார்த்த உடனே எனக்கு தோணுது, இவரை அடிக்க முடியுமா? இவர் பார்த்தா பயங்கரமா கையெல்லாம் அப்படி பயங்கர நல்லா பருமான வச்சிருக்கிறாரு, நம்மளால அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னையை குறித்து என்ன செய்துங்க? என்னையை குறித்து ஒரு இது வருது. இவர் ஆளாக இருந்தால் அடிச்சிடலாம் இல்லையா? ஒரு ஆளாக இருந்தால் அடிச்சிடலாம். ஆனால் ஆள் இல்லையாவே, அவன் ஆவியில, அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இல்ல, தூதர்களை போல பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. அவன் ஒரு ஆவி. அந்த ஆவி கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆவியோட என்னத்தை இந்த காத்துல போய் என்ன யுத்தம் செய்ய முடியாது. தானியேல் 7:22 வாசிங்க. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த கொம்பு அப்படின்னா இந்த மாட்டு கொம்பு இருக்கு பார்த்தீங்களா? அதே போலதான் அது என்ன செய்து ஒரு விஷன்ல பார்க்கிறார், தரிசனத்துல பார்க்கிறார். தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது விஷன்ல பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? கொம்பு, மாட்டு கொம்பு போல ஒரு கொம்பு என்ன செய்து பரிசுத்தவான்களோட யுத்தம். தம்பி கொஞ்சம் இதுதான் கொம்புன்னு வச்சுக்கலேன். இந்த கொம்பை என்னால் பார்க்க முடியுது. ஆனா தானியேலுடைய தரிசனத்துல கொம்பை கண்ணால பார்க்கல, அவன் மைண்ட்ல தரிசனத்துல பார்த்தா அந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுதான், முட்டுது. பரிசுத்தவான் தலையில தான் முட்டுது. அப்ப அவங்களுக்கு போராட்டமே எங்க ஏற்படுதுன்னா மைண்ட்ல தான் ஏற்படுது. போராட்டங்கள், யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பரிசுத்தவான்கள், ஏன்னா யோபுவே பாருங்க, யோபுவே அவனால் யுத்தத்தில் மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு துவழ்ந்து போயிட்டார். நான் சொல்றேன், இந்த இன்னைக்கு யுத்தம் நடக்குதா? அந்த யுத்தத்துக்கு காரணமே நல்லா புரிந்து கொள்ளணும். யுத்தத்துக்கு காரணமே, உங்க பிரச்சனை காரணமே, உங்களுடைய ஆபத்து காரணமே மனுஷன் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத 2 கொம்பு நம்முடைய தலையில மைண்ட்ல யுத்தம் பண்ணுது. சரி, இந்த வேலை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. அதுல யோபும் சிக்குவாரு, யோனாவும் சிக்குவாரு, யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றித்திறார். கவனிங்க, அவனுடைய நோக்கமே உன்ட்டு இருக்கக்கூடிய சமாதானத்தை விழுங்குவது, சந்தோஷத்தை விழுங்குவது, சுகத்தை விழுங்குவது, பணத்தை விழுங்குவது, லாபத்தை விழுங்குவது. ஆமென். இப்படி பல காரியங்களை விழுங்க பார்க்கிறான். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பார்த்தீங்கன்னா வரும் பொழுது அவங்க எல்லாம் அப்படியே இழந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில ஒன்று அவனுடைய சொத்தை விழுங்கிருச்சு. கர்த்தர் அவனுடைய வயிற்றுல அந்த ஈட்டியை வச்சு குத்துனே முதலையுடைய வாயை திறந்து அநேக பொக்கிஷங்கள்லாம் வெளியே வந்துச்சு. இப்ப கவனிங்க, இந்த இடத்துல யோவான் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லப்படுது. சாத்தானை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு வந்தாலோ, நம்ம மனசுக்குள்ள வந்தாலோ நம்மள்ட்ட என்னத்தை திருடுவான்? ஜெப வாழ்க்கைய, பரிசுத்த வாழ்க்கைய, ரைட்? அது மாத்திரமல்ல, நம்முடைய நிம்மதியை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய தைரியத்தை, இதெல்லாம் அவன் திருடுவான்.
இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கீங்களா? இழப்பை கொடுக்கிறவர் கர்த்தர் இல்ல. உன் லைஃப்ல இழப்பை உண்டாக்குறவன் பிசாசு. அவன் வந்தானா உன்றது ஏதோ ஒன்று திருட தான் பார்க்கறான், திருட பார்க்கறான். அதுதான் அவனுடைய கேரக்டர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான்னு வேறொன்றுக்கும் வரான். ஆமென். கவனிங்க. இப்போ இந்த சாத்தானை குறித்து நான் சொன்னேன், சாத்தானுடைய தாக்குதலை குறித்து சொன்னேன். பைபிளில் சொல்லப்பட்டது என் சத்துருவே அப்படின்றப்ப சில பேருக்கு யார் யாரையும் யோசிப்பீங்கள்ல, சரி ஆமாம். அப்போ சில பேருக்கு உங்களுடைய கணவனை யோசிக்கலாம், உங்கள் பிள்ளையை யோசிக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை யோசிக்கலாம், இல்லைன்னா அவங்க யாரையும் யோசிக்கலாம் லைட்டா. ஆனால் இங்கே பைபிளில் சொல்லப்பட்டு என் சத்துருவே அப்படின்னா அது எந்த நபரை குறித்து சொல்லப்படல. எந்த நபரை? சாத்தான என்ன செய்யுங்க? பகைக்கணுமா? நம்முடைய சத்துருக்களை நேசிக்கணுமா? என் சத்துருவே அப்படின்னா அது மனைவியோ கணவனோ பிள்ளையோ மாமியாரோ மாமனாரோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவங்க கிடையாது உங்கள் சத்துரு. சத்துரு அப்படின்னா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி, ரைட்? அந்த ஆவியை தான் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து என்ன குறித்து நோக்கம் தெரியுமா? நோக்கம் தெரியுமா? அவனுடைய நோக்கமே நீ சந்தோஷப்படக்கூடாது. அவனுடைய நோக்கமே பாருங்க, சில பேர் முகத்துல பாருங்க என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க கேஸ் உட்கார்ந்துருக்குங்க. அப்ப அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனுடைய நோக்கமே நீ சிரிச்சிடக்கூடாது, மகிழ்ச்சி ஆயிடக்கூடாது. ஆமென். நீ சிரிச்சிட்டா அவனுக்கு தெரியும், நீங்க சந்தோஷமாயிட்டா நீங்க பலன் அடைஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, சொல்லு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். அவ நீ பலப்படக்கூடாது. நீ சந்தோஷமாயிட்டா பலன் உண்டாயிரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிட்டா பலன் உண்டாயிரும். ஆகையால உங்களை சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ, அது பிள்ளைங்க மூலமா வரலாம், யார் மூலமா வரலாம், அதை பார்த்து சந்தோஷப்படாம நீ துக்கப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி நீ அழுகிறது பிசாசுக்கு பெரிய கொண்டாட்டம். நான் சொல்றது புரிஞ்சவங்களாம் ஆமென் சொல்லுங்களேன். உன்னை அழ வைக்கிறதுக்கு தான், உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு நீ சந்தோஷப்பட்டுறவே கூடாது. அதுதான் அவனுடைய வேலை. என் சத்துருவே எனக்கு விரோதமாய். இது ஒரு பயங்கரமான ப்ராஃபட்டிக்கல் வேர்டு, சரியான வார்த்தை. அந்த வார்த்தை பிசாசுடைய முகத்தை கிழிக்கிற வார்த்தை. என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே. திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவானா, நமக்கோ கொண்டாட்டம் பிசாசுக்கு திண்டாட்டம், நமக்கோ கொண்டாட்டம் பிசாசுக்கு திண்டாட்டம். அப்ப கொண்டாடுறவங்க என்ன செய்வாங்க? பிசாசை திண்டாட வச்சிருவாங்க. எத்தனை பேர் பிசாசை திண்டாட வைக்கிறீங்கன்னு ஆசைப்படுறீங்க? காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே பிசாசை எப்படி திண்டாட வைக்கலாம் அப்படின்ற எண்ணதான். அவன் எவனை விழுங்கலாமா என்று நம்ம அவனை விழுங்கலாமான்னு வகை தேடுறோம். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிவது போல நமக்குள்ள அவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ற நமக்குள்ள அந்த ஐடியா வந்துகிட்டே இருக்கு. 2 கொரிந்தியர் 11:3 குயிக் எடுத்து வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது சாத்தான் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். ஒன் செகண்ட், கவனிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை அப்ப ஏமாத்துறான் பாருங்க. ஒரு நம்ம சர்ச்சுக்கு ஒரு அருமையான பாஸ்டர், அவர் பீட் காயின், ஆமாம், அதில் பணத்தை போட்டு 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 அவருக்கு பயங்கரமாக நல்லா பெருகுச்சு. திடீர்னு ஒரு டைமில் 25 லட்சத்தை ஒரே டைமில் அழிஞ்சு போச்சு, ஒரே டைமில் போயிடுச்சு. அவர் புலம்பி 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 அவரால் அந்த பிரச்சனையை விட்டு அந்த துக்கத்தை விட்டு ஏமாந்துட்டார். அப்போ என்றைக்குமே இந்த டிவியில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, டிவியில் காமிக்கும் பொழுது பார்த்தா ஆஹா, அது பார்த்தா நான் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தாடு, ஒரு லேடி வருமா, அந்த லேடி ஒரு ஐஸ்கிரீமை அப்படி சாப்பிட்ற மாதிரி அப்படி காமிப்பாங்க. காமிச்ச உடனே நம்மளுக்கும் அந்த ஐஸ்கிரீமை, ஆமாம், சில பேருக்கு பார்த்தீங்களா, சில பேருக்கு என்ன கேஎஃப்சியா என்னத்தையோ ரைட் விடுங்க, அதெல்லாம் அப்படி சாப்பிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படி காமிச்ச உடனே நம்ம பார்த்துட்டோம்ல, தந்திரப்படுத்தி நம்மளை என்ன செய்யுமா, அவன் பிஸ்னஸை வாங்க வைக்கிறதுக்கு. ஆமாம், எத்தனை பேர் கேஎஃப்சி அடிமையானாங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு ஆமென் அடிமையானவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு நன்றாய் தெரியும். சரி, அடிமையாயிட்டாங்க. அவங்க எதை பார்த்து தந்திரத்தினால் விழுந்தாங்க தெரியுமா? எதையோ பார்த்தாங்க. பிசாசும் என்ன செய்தான், அந்த பழத்தை பார் அப்படின்னா, பார் அப்படின்னு தான் சொன்ன,
பார்த்த உடனே அது எப்படி இருந்துச்சா, அது வரைக்கும் அந்த பழத்தை பார்க்கவே இல்லை. பார்த்த உடனே அந்த பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சா, பார்வைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்பமாக இருந்துச்சா, அழகாக இருந்துச்சா. அப்போ இன்னைக்கு அநேகருடைய மனசை கெடுக்கிறதுக்கு காரணமே என்னமா, பார்வைக்கு அழகாக இருக்குது, பார்வைக்கு இன்பமாக இருக்குது. கவனிங்க, அது கிளவியாக இருந்தால் கூட பிசாசு இன்பமாக காமிச்சிருவான். இனி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். பிசாசுடைய வேலையே என்ன, மனசை கெடுக்கிறதா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசி. ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தில் என்று. சத்தியம் என்ன சொல்ல தெரியுமா? சத்தியம் ஆமே, நான் உன்னை விட்டு உன்னை எல்லா தீமையும் நன்மையா முடிய பண்ணுவேன். ஆமே சொல்லுங்களேன். நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர்கிட்ட பார்த்து நான் பேசினேன். பரவாயில்ல, யோசிக்காதீங்க, திங்க் பண்ணாதீங்க, இந்த சூழ்நிலை தீமையா இருந்தாலும் அது நன்மையாக தான் முடியும். ஆமே சொல்லுங்களேன். நீங்க தீமையை யோசிக்காதீங்க, பரவாயில்ல, நீங்க தீமையை யோசிச்சா இன்னும் உங்களுக்கு கூட பாதாளத்தை தள்ளிடுவான். தீமையை யோசிக்காதீங்க, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமே சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுப்பான் என்று பயந்திருக்கேன். கெடுப்பான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. கிறிஸ்துவை பற்றி உண்மை என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு பார்க்குறோம், என் பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்க, தூரத்தில் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க அந்த வீட்டை தங்க போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துருமா பிள்ளைகளுக்கு? பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களா? பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் அப்படியே பிசாசு ஆண்டுடைய வார்த்தைக்கு எகென்ஸ்டாக தான் பேசுவான். என்ன பேசுவான் தெரியுமா? இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்ப தேவன் சொன்னதை கேட்குறீங்களா? தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா உங்களை திங்க் பண்ண வைப்பான். ஆப்போசிட்டா தான் திங்க் பண்ண வைப்பான். கவனிங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் முன்னால போகும். இல்ல, நீ போயிட்டு இருக்க வழியிலே உனக்கு ஏதோ ஒரு ஆயிரும். எனக்கு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் என் தலையில் விழுந்துருமோன்னு பயம். ரட்சிக்க பிறகு முன்னாடி இந்த ஃபேன் சுற்றிட்டு இருக்குமோ, ஃபேன் தலையில் விழுந்துச்சா என்ன ஆகுது, இந்த எண்ணம் தான் எனக்கு வந்துட்டே. ஆமாம், இப்படி பல விதமான எண்ணங்கள், கொஞ்சம் நெஞ்சமான நெகட்டிவானங்கள்ல அந்த எண்ணங்கள் பிசாசு உங்க மனதை கெடுப்பான் என்று. சத்தியம் என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளால். ஆமென் ஆமென். கர்த்தர் என்னை விட்டு அல்ல சொல்லுங்களேன். வனாந்தரத்தை பைபிள்ல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தமும் நம்முடைய வசனம் அத்தனையும் நம்ம வாழ்க்கையவே ஜெயமா மாற்றும். ஹல்லேலூயா. ஆனா இங்க பாக்குற பிசாசு பேசுறது எங்க பேசுவான்? பிசாசு கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? பிசாசு கண்ணால பார்க்க முடியாது. அப்ப பிசாசுடைய தாட், பிசாசு எங்க பேசுவான்? மனசுல தான் பேசுவான். என்ன பேசுவான்? அப்படியே இல்லைல்ல, நீ சுகமாய் ஆக மாட்ட, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, உன்னால இந்த கடன்ல எந்திரிக்க முடியாது, உன்னால வீட்டை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சிச்சுவேஷன் தான் பார்ப்பேன். சிச்சுவேஷனை பார்க்கும்போது முன்னாட செங்கடல், அவ்வளவுதான், நீ தொலைஞ்ச. அப்ப நம்முடைய கண்ணை எங்க பார்க்க வைப்பானா? கண்ணை பார்க்க வைக்கும் பொழுது சிச்சுவேஷனை பார்ப்பான். ஐயோ நீ தொலைஞ்ச, இனி இந்த வியாதி சுகமாகாது, டாக்டர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, இப்படிதான் அவன் சொல்லுவான். பட் நம்முடைய மனசு எதை யோசிக்க தெரியுமா? நம்முடைய மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை சத்தியம் என்ன சொல்லுமா? நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் வெளியே வந்துடுவேன். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். ஸோ நம்முடைய மைண்ட் இப்படி தான் இருக்கும். சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வசனம் உள்ள வந்த உடனே வசனத்தை பொறுக்கிடுவான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு நான் பிரசங்கத்தை பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட போய், பாஸ்டர் ரொம்ப பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அப்படியா என்ன பேசுனேன் கேட்பேன். நல்லா இருந்துச்சு பாஸ்டர். சரி, என்னடா பேசுனேன், என்னத்தை பேச நீங்கள்? அவங்க நான் பேசுனதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் கேட்பேன், என்ன பேசுனேன்? விடவே மாட்டேன். கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு கரெக்டாக அவங்க சொல்கிறத பார்த்தா நெகட்டிவாக பேசிட்டு வா. அப்போ உட்கார்ந்துருப்பாங்க, இங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ உட்கார்ந்துருப்ப பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? வசன பொறுக்கி. சரியா? வசனம் உள்ள போகாதபடிக்கு, வசனம் உள்ள போகாதபடி பொறுக்க பார்ப்பான். அந்த வசனம் உள்ள போயிடுச்சுன்னா நிச்சயமா உங்க லைஃப் மாறிடும். வசனம் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஆள் உடலெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் வசனம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? உள்ளவே போகக்கூடாது. ஒரு அம்மா சொல்லிச்சு பார்த்துங்க, அந்த அம்மா என்னை பார்க்கும்போதெல்லாம் எதையாவது வாங்கி தரும். சரிங்களா? என்னத்தையாவது வாங்கி,
பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன். ஆனால் அவங்க உள்ளத்தில் விரும்புகிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இரு அதை ரைட்டு, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணு? நல்லா தான் இருந்துச்சு பாஸ்டர் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அது என்னன்னா தெரியலன்னுச்சு. என்ன தெரியலையா? நீ என்னம்மா, நீ பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம், நீ கோட்டு வாங்கி கொடுக்கலாம், ஆனால் நான் பேசுகிற வார்த்தை உனக்குள்ள வேர் கொண்டாதான் அம்மை சொல்லுங்களேன், அதுக்கு 100 மடங்கு கனி கொடுக்கும். இப்பயுமே இங்கே உட்காந்து இன்னைக்கு ஆண்டவர் என்னன்னு தெரியல, இந்த வசனத்தை பேசும்படியா கடைசியில் ஒரு வல்லம் இறங்கும். பிசாசுடைய கட்டுக்கள் எல்லாவற்றையும் கத்தர் உடைப்பார். ராமே சொல்லுங்களேன். இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு கவனிங்க 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 கவனிங்க. வீட்டில் தலைவனாக இருந்தால் தாவீது நாட்டுக்கு தலைவன். அவன் மனசை ஏவிட்டா, அவன் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா, அவனுக்கு கீழே இருக்கிற நாடே அக்லாப்ஸ்ட். சேம் திங். அதே போல் வீட்டில் கணவன் பிசாசுனால ஏவப்பட்டான குடும்பம் கொலாப்ஸ்ட், வேற பக்கம் போயிடும். அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து தெளிவான சத்தியத்தை கொடுக்காத பாஸ்டர் இருந்தாருன்னா நிறைய பேர் பிரசங்கம் பண்ணலாம். எனக்கு பிரசங்கம் பண்ண அடுத்த நொடியிலேயே நீ என்ன ஆவியில் பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெளிவாக தெரியும். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணலாம். இது சாத்தானுடைய ஏவுதல் வந்துச்சா அப்படின்றது நம்ம என்ன ஆவியில் உணர முடியும். இங்கே பார்க்குறோம், பாஸ்டரை பிடிச்சிட்டா, இல்லை எம்சியை பிடிச்சிட்டா, எம்எல்ஏ பிடிச்சிட்டா, அந்த ஊர் நாசமாயிரும். அப்போ இந்த குடும்பத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்ப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, புருஷன் ரொம்ப முக்கியம். அவங்க மூலம் தான் சந்ததி உருவாகுது. புருஷனை, ஆண் பிள்ளைகளை பிடிச்சிட்டா டோட்டலாக அவங்க ஃபேமிலி, இஸ்ரவேல் தேசமே நாசமாயிரும். 2 சாமுவேல் 24:1 வாசிங்க. சாத்தான் வந்து யாரோட யுத்தம் பண்ணுறான்? அவன் மனுஷங்களோட யுத்தம் பண்ணுறான். ஸ்பெசிஃபிக்காக தேவ பிள்ளைகளோட யுத்தம் பண்ணுறான். எப்படி யுத்தம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டினா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மனசில் பேசுகிறதா. சாத்தான் வந்து தாவீது ரட்சிக்கப்பட்டவன், கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவன் மனசில் தேவனுக்கு விரோதமாக மனசில் ஏவப்பட்டான். இங்கே பாருங்க, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது. எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல சொன்னேன், அவன் மனசை ஏவுனது. சாத்தான் உங்க மனசை தான் கெடுக்க பார்ப்பான். மனசை யாரு? ரட்சிக்கப்பட்டு ஊழியக்கார தீர்க்கதரிசி, பயங்கரமான அனாயிட்டட் பர்சன், அவன் மனசை தான் ஏவுனா. மனசை தான் ஏவுனா. நம்ம நினைக்க கூடாது தாவீதை ஏவுனா அடுத்து என்ன செஞ்சா பாருங்க. சாத்தானுடைய வேலை என்ன? அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு. நல்லா கவனிக்கணும். திரும்ப நான் சொல்றேன், கேளுங்க, புரிஞ்சுங்க. சாத்தானுடைய தந்திரம் தெரியுமா? முதல்ல மனசை ஏவுவான், 2வது வாயை திறந்து சொல்வதற்கு. அவன் செய்யக்கூடிய வேலை தெரியுமா? அவன் செய்யக்கூடிய வேலை முதல்ல ஏவுவான், மனசை ஏவுவான், 2வது சொல்லுவான். இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், வயிற்று வலி. எனக்குலாம் ஒரு தடவை வந்து ஒரு மீட்டிங் நான் போகிறேன், பயங்கரமாக ரத்தமாக போயிட்டு இருந்துச்சு. வயிற்றால் போயிட்டு இருக்க சமயத்தில் நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறேன், என்னால் மீட்டிங் வர முடியாது, வயிற்றால் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்போ ஐயோ, நான் வேற யாரையுமே நாங்கள் ரெடி பண்ணலையே பாஸ்டர் அப்படின்னு. கடைசி ப்ரேயருக்காவது வந்துடுங்க, வேறு யாராவது ஒருத்தர் டெலிஃபோனில் ஒர்க் பண்ணுறாரு, அவரை பேச வச்சுருவோம், நீங்கள் வந்து கடைசி ப்ரேயருக்காக வந்துங்க. எனக்கு இமீடியட்டாக ஆவியானவர் சொன்னார், நோ 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 நோ, இது வந்து உன் சரீரத்தை தாக்கலாம், ஆனால் நீ வாயத்திறன் சொல்லாத, நீ போ, அது அற்புதம் நடக்கும். ராமே சொல்லுங்களேன். அப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனையை, உங்கள் சூழ்நிலையை, உங்கள் சிச்சுவேஷனை, உங்கள் குடும்ப சிச்சுவேஷனை, உங்கள் ஃபைனான்ஸ் சிச்சுவேஷனை, உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷனை, உங்கள் பிள்ளைங்க சிச்சுவேஷனை நீங்கள் முதல்ல பார்க்கறத பார்த்த உடனே மனசை தான் கெடுப்பான். மனசை கெடுத்ததுக்கு அப்புறம் 2வது வயசு வாயை திறந்து சொல்ல வைப்பான். வாயை திறந்து அவன் வாயை திறந்து தாவீது சொல்வதற்கு ஏவப்பட்டான். கவனிக்கிறீங்களா? அப்போ மனசில் இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு உங்கள் மனசை தாக்கிட்டான். சில பேர் மனசை என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையினால் மனசை அப்படியே கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. மனசு அப்படியே கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் பிசாசு உள்ளே வந்தாலும் பிசாசு மனசில் வந்து ஏதாவது சந்தேகம், ஏதாவது ஒன்று போட்டால் கூட அது தெரிச்சு ஓடி போயிடும், அது நிற்காது. புரிஞ்சவங்கள நாமே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வசனத்தால் நிரம்பி இருப்பாங்க.
அதனால நெகட்டிவான எந்த காரியமும் உள்ள வர. நெகட்டிவா பார்க்குறவனையே பார்க்க மாட்டேன், நெகட்டிவாக பேசுகிறவனை எனக்கு பிடிக்காது, நெகட்டிவாக பார்க்குறவனை பிடிக்காது, நெகட்டிவாக பேசுகிறவனை பிடிக்காது, நெகட்டிவாக செய்கிற எவனையுமே எனக்கு பிடிக்காது. ஈவன் தோ ஸ்டேஜில் இருந்தால் கூட பிடிக்காது, பாட்டை மைக்க பிடிச்சா கூட பிடிக்காது. நெகட்டிவான காரியங்கள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அது சாத்தான்ட்டு வருது. டோட்டலாக சாத்தான். அவனுடைய நோக்கமே நெகட்டிவானதை ஏவுறதும் பேசுறதும். நான் சொல்றது புரிஞ்சவங்க சொல்லுங்க. நெகட்டிவானது சப்போஸ் நமக்கு வந்து இப்போ பாருங்க, டாக்டர் சொல்றாரு உன் ஹார்ட் வீக்காக இருக்குது, உங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் நீ சொல்லாத. என்ன வேணா சொல்லட்டும், உன மனசில் போயிடுச்சு, விதைச்சிருச்சுன்னா விதைச்ச உடனே அதை போய் ஒரு 10 பேர்ட்ட சொன்னால் போதும். 10 பேர்ட்ட சொல்லும் பொழுது அதை நீ முதல்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணுறான், அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசுக்கு ஒரு 50% வெற்றி அடையும். தோல்விகளை நெகட்டிவ்களை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது ஒரு 50% வெற்றி ஆயிடுறான். அதை வாயத்தனை சொல்லிட்டா 100% இஸ்ரவேல் தேசமே டேமேஜ். தாவீது சொல்ற வரைக்கும் காத்திருந்தான், சொன்ன உடனே டோட்டல் டேமேஜ் ஆச்சு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள நெகட்டிவா பேசி 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 சண்டையை போட்டு வாக்குவாதம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக செஞ்சு 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 இன்னைக்கு அநேகப்படி இஸ்ரவேல் தேசம் எப்படி டேமேஜ் ஆகி எருசலேமே ஒண்ணுமெல்லாம் போச்சு. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவன் வாயத்தனை சொன்ன உடனே டோட்டல் டேமேஜ். இப்போ உங்க வாயில உங்க மனசுல என்ன வர வரைக்கும் உங்க மனசுல தான் போராட்டமா இருக்கும். வாயத்தனை சொல்லிட்டா பிசாசுக்கு சந்தோஷம். கவனிக்கிறீங்களா? அதனால கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனமா இருங்க. மனசுல போராட்டம் இருக்குதா, பைபிளை வாசிங்க. எவனையும் பேசாதீங்க, போனை தூக்கி போட்டு உட்கார்ந்து பைபிளை வாசித்து மனம் தெளிவாகட்டும். மனம் தெளிகிற வரைக்கும், மனதில் ஒரு தைரியம் வர வரைக்கும், மனதில் உறுதி வர வரைக்கும், மனதில் உறுதி வர வரைக்கும் அடுத்த வேலையை செய்யாதீங்க. பிசாசனுடைய எண்ணமே குழப்பற. ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னொரு காரியத்தை சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சாத்தானுடைய வேலையை பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. இங்க செக்ஸுவல் மேட்டரை பற்றி சொல்லுது. இந்த செக்ஸுவல் மேட்டர்ல ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின். ஆமென். பாருங்க, நாயெல்லாம் 10 4 வச்சிருக்கு, பூனையெல்லாம் 10 15 வச்சிருக்கு. அதுக்கு எந்த லாபம் கிடையாது. பட் மனுஷனுக்கு ஆண்டவர் கணவன் மனைவி ஒண்ணுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வச்சிருந்தா அது டிசிப்ளினே இல்லை. சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கூடி வாழுங்கள். இப்படி பல காரியங்கள் பிசாசுனுடைய தந்திரங்கடா. பிசாசுனுடைய தந்திரத்துல ஏகப்பட்ட சொல்லிட்டேன். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர், அதுதான் முக்கியம். இயேசு எப்படிப்பட்டவர்? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும், இதெல்லாம் பிசாசுன வகைரா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். இயேசு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னா, ஆண்டவர் எல்லா தந்திரத்தையும், எல்லா துரைத்தனங்களையும், எல்லா தலையெழுத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா வியாதியையும், எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே அவர் ஆணி அடித்து எல்லாத்தையும் அவர் ஜெயித்து சாத்தான நசுக்கிட்டார். அவர் மரித்து உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் என்ன பண்றாரு? பாதாளத்துக்கு போய் சாத்தானுடைய தலையை நசுக்கி, இனிமேல் உன்னால் என்ன செய்ய முடியாது, எவனையும் தோக்கடிக்க முடியாது, எல்லா தோல்விகளையும் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், ஜெயித்தார், மிதித்தார், எழுந்தார், அவனை வெட்டி சிறந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மரித்து உயிர் எழுந்தார், எழுந்தவர். ஆமென். உன்னை எழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லா இடங்களிலும் உனக்கு வெட்டி சிறக்கிறவர். ஆமென். எல்லாம் கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் இயேசு எல்லாத்தையும் வெட்டி சிறந்துட்டாரு. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன்.
அது எண்ணமோ, துக்கமோ, வியாகுலமோ, பண கஷ்டமோ, வியாதியோ, சாபமோ, நஷ்டங்களோ, படிக்காம இருக்கிற முட்டாள்தனமையோ, எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய சகல ஆயுதங்களையும் அவன்கிட்ட உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை அடிச்சு நொறுக்கி அவன் தலையை நசுக்கி அவன் கையில அதிகாரத்தை பிடுங்கி அவனை வெட்டி சிறந்தபடியாலதான் நம்மை குறித்து கத்த சொல்லிருக்காரு 2 கொரிந்தியர்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா இடத்திலும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிறவர். நல்ல கைகளை தட்டி சொல்லி, என்னை வெட்டி சிறக்க பண்ணுகிறவர். இயேசு வெட்டி சிறந்தார், நீங்களும் நானும் வெட்டி சிறப்போம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்னதான் இருக்குது? வெற்றி தான். ஆமென். எதுலையும் ஜெயிச்சிருவீங்க. எல்லா இடத்துலையும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார்.